தலைவன் தலைவி என்பது பாண்டிராஜ் இயக்கிய குடும்ப சென்டிமெண்ட் மற்றும் உறவு சிக்கல்களை மையமாகக் கொண்ட திரைப்படமாகும். கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை போன்ற வெற்றிப் படங்களை உருவாக்கிய பாண்டிராஜ் மீண்டும் அதே சூழலுக்கு திரும்பியுள்ள இப்படத்தில் விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் கதையின் முக்கியமான அச்சுகளாக நடித்திருக்கிறார்கள். மதுரையில் பரோட்டா கடை நடத்தும் ஆகாச வீரன் விஜய் சேதுபதியும் அருகிலுள்ள கிராமத்தைச் சேர்ந்த அரசி நித்யா மேனன் ஆகிய இருவரும் திருமணம் நிச்சயிக்கப்பட காதலிக்கத் தொடங்கி மனதளவில் இணைகின்றனர். ஆனால் ஹீரோவின் பின்னணி மற்றும் ஜோசியக்காரர் கூறும் எதிர்மறையான நம்பிக்கைகள் இவர்களது திருமணத்தை தடுக்கும் அளவிற்கு இரு குடும்பங்களையும் பிளக்கின்றன. எனினும் தன்னம்பிக்கையுடன் ஹீரோ தனது காதலியை கொண்டு வந்து திருமணம் செய்து கொள்கிறார். இன்பமாக தொடங்கும் அவர்களது குடும்ப வாழ்க்கை மருமகள் மாமியார் இடையிலான சிக்கல்கள், நாத்தனார் மோதல்கள் போன்ற குடும்பத் தகராறுகளால் விரிசலை சந்திக்கிறது. இவ்வாறான பிரச்சினைகள் கணவன் மனைவியிடையே பிரிவுக்கு வழிவகுக்கும் நிலையில் இருவரும் மீண்டும் இணைந்தார்களா இல்லையா என்பதே கதையின் மையம். இந்த கதை நேர்த்தியான நான் லீனியர் பாணியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மகளுக்கு மொட்டையடிக்கும் நிகழ்வை கதையின் தொடக்கமாக வைத்து அதனை முழு கதையின் கட்டமைப்பாக பயன்படுத்தியிருப்பது புத்திசாலித்தனமாக இருந்தது. மேலும் படத்தில் சின்ன சின்ன தருணங்கள் யதார்த்தமாகவும் ரசிக்கத்தக்க வகையிலும் அமைந்திருக்கின்றன. நித்யா மேனனை பெண் பார்க்கும் காட்சியில் ஏற்படும் நகைச்சுவை, ஹீரோவின் அப்பா சரவணன் கூறும் ஒரு பேச்சால் வீட்டில் தோன்றும் ஈகோ பிரச்சினை உள்ளிட்ட விஷயங்கள் பாண்டிராஜின் கதை சொல்லும் முறை சிறப்பாக அமைகின்றதை காட்டுகின்றன. இப்படத்தில் வரும் பாத்திரங்கள் அனைத்தும் முழுமையான நற்பண்புகளை உடையவர்களாக அல்லாமல் தத்தம் குறைபாடுகளுடன் இருப்பதை உணர்த்துவது ஒரு புதிய முயற்சி. விஜய் சேதுபதி தனது ஹீரோவீக்க வலுவான காட்சிகளிலும் தனித்துவமாக நடித்து வெளிப்படுகிறார். நித்யா மேனனும் எளிதாக தீர்க்க முடியாத மனநிலை மாறுதல்களை கையாண்டு சிறப்பாக நடித்துள்ளார். இவர்களுக்கு பிறகு தீபா சங்கர் அம்மா வேடத்தில் மிகவும் வலுவாக நடித்துள்ளார். அவரது நடிப்பு தமிழில் அதிக வாய்ப்புகளை திறக்கக்கூடியதாக உள்ளது. கூடுதலாக யோகி பாபு, சரவணன், மைனா நந்தினி, செம்பன் வினோத் உள்ளிட்ட பலரும் கதைக்கு தேவையான அளவில் நன்றாக காட்சியளித்துள்ளனர். பரோட்டாவை ஒரு கதாபாத்திரமாக காட்டியிருப்பது படத்தின் தனிச்சிறப்பாகும். படம் குறைவாக நினைக்கப்படும் பாகங்களில் சில சீரியஸான தருணங்களையும் நகைச்சுவையுடன் சமாளிக்க முயன்றிருப்பது ஒரு கட்டத்தில் ஓவர்டோஸ் ஆகின்ற உணர்வை தருகிறது. குறிப்பாக ஹீரோ மற்றும் ஹீரோயின் இடையே நடைபெறும் சண்டை காட்சிகளில் இருவரும் ஒரே மாதிரியாக கத்திக் கொண்டிருப்பது சலிப்பை ஏற்படுத்துகிறது. இரண்டாம் பாதியில் எம்எல்ஏவின் ஆட்கள் இரு குடும்பங்கள் இடையிலான பிரச்சனையை தீர்க்க வருவது, அதைத் தொடர்ந்து இரு குடும்பங்களும் மாறி மாறி சண்டையிடும் காட்சிகள் மீள மீள நிகழ்வதால் சற்று நீளமாகவும் சோர்வாகவும் உணரப்படுகிறது. இந்த நிலையை யதார்த்தமாக காட்டும் நோக்கில் மைனா நந்தினி கூறும் "இவங்க இன்னும் முடிக்கலையா" என்ற டயலாக் பார்வையாளர்களின் மனதை பிரதிபலிக்கிறது. இதற்கு மேலாக முடிவில் விவாகரத்து குறித்த விஜய் சேதுபதி வழங்கும் நெறிப்பேச்சு தேவையில்லாததாக தோன்றுகிறது. ஏனெனில் ஒவ்வொருவரின் சூழ்நிலை மாறுபட்டது என்பதை அது மறந்துவிடுகிறது. இசை அமைப்பாளர் சந்தோஷ் நாராயணின் பின்னணி இசை படம் முழுவதற்கும் உயிரூட்டுவதாக இருந்தது. குறிப்பாக பொட்டலை முட்டாயை பாடல் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒளிப்பழிவாளராக சுகுமார் அழகான ஷாட்களை வழங்கியிருக்க, படத்தின் கதையை தெளிவாக நகர்த்தும் வகையில் எடிட்டர் பிரதீப் ராகவா மிகச்சிறப்பாக பணியாற்றியுள்ளார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், சில இடங்களில் சலிப்பையும் உண்டாக்கினாலும் திருமணத்துக்கு பிந்தைய வாழ்க்கையின் சிக்கல்கள், உறவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அதன் உணர்வு பிணைப்புகளை சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையுடனும் விவரித்து பாண்டிராஜ் மீண்டும் ஒருமுறையாக தனது ஃபேமிலி என்டர்டெய்னர் பாணியில் வெற்றியை பெற்றுள்ளார். மேலும் இதுபோல வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.